ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சினிமா அனலிஸ்ட் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். 2025 தொடங்கி 7 மாதம் முடிஞ்சு இப்போ 8வது மாதமும் ஆரம்பிச்சிருச்சு. இந்த வருஷத்துக்கு 7 மாதத்தில் இது வரைக்கும் வந்த தமிழ் படங்களில் அதிக கலெக்ஷன் பண்ண டாப் 10 படங்களை பார்ப்போம். வாங்க இந்த 10 படங்களில் தியேட்டர்களுக்கு அதிக லாபம் கொடுத்த படங்கள் எதுன்னு சேர்த்து பார்ப்போம். அதுக்கு முன்னால் ஒரு சந்தோஷமான விஷயத்தை ஷேர் பண்ணிக்க ஆசைப்படுறேன். நம்ம SLM என்டர்டைன்மெண்ட்ஸ் யூடியூப் சேனல் தொடங்கி 5 வருஷத்துக்கு மேலாச்சு. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுடைய பொண்ணான ஆதரவுனால இதுவரைக்கும் 1100 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேல அச்சீவ் பண்ணியிருக்கோம். அதுக்கு முதல்ல உங்க எல்லாருடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். மற்ற யூடியூப் சேனலோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப மெதுவான வளர்ச்சி தான். ஆனால் நான் இந்த யூடியூப் சேனல்ல வருமானத்துக்காக நடத்தல, சும்மா ஒரு பொழுதுபோக்குக்காக எனக்கு தெரிஞ்ச சினிமா தகவல்கள், அரசியல் தகவல்களை திரட்டி விதவிதமான கண்டென்ட்களை விதவிதமான டாபிக்ல வீடியோக்கள் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். முந்தைய வாரத்துக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். இப்போ வாரத்துக்கு 2-3 வீடியோக்கள் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இனியும் உங்களுடைய பொண்ணான அன்பான மேலான ஆதரவை நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னால் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க, உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம சினிமா அனலிஸ்ட் நிகழ்ச்சிக்குள்ள போலாம். முதல்ல 10வது இடத்தை பிடிச்ச படம் லார்க் ஸ்டுடியோஸ் தயாரிப்புல சூர்யா ஐஸ்வர்யலட்சுமி நடிப்புல பிரசாந்த் பாண்டியராஜன் டைரக்ஷன்ல வந்த மாமன் படத்தை திங்கள் டு வெள்ளி வரை டிவியில டெலிகாஸ்ட் பண்றதுக்கு மேல தியேட்டர்ல ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஓவர் சென்டிமெண்ட்டுகள், ஓவர் எமோஷன், ஓவரா நெஞ்சு நகர சீனு சூரிய இந்த படத்துக்கு கதை திரைக்கதை எழுதுறதுனால ஆடியன்ஸ் மாமாவும் பொண்ணை கொடுத்து சந்தோஷமா பாடுறதுக்கு போல மாமா வேணா வீட்டுக்கு விடுன்னு ரொம்ப கதறி இருக்காங்க. படத்துல அடவன்ட்டான ஒரு சின்ன பையனுக்கு ரொம்ப ஓவரா செல்லம் கொடுக்குறேன்னு அவன் கேட்கிற கேணத்தனமான ஆசைகளை நிறைவேற்றுறேன்னு நம்ம பொறுமையை சோதிச்சிருக்காங்க இந்த படத்துல. இந்த சின்ன பையனெல்லாம் கமலஹாசன் நடிச்ச புன்னகை மன்னன் படத்துல ஸ்ரீவித்யா இதே மாதிரி அடம்பிடிச்சு அழுகிற ஒரு சின்ன பையனை டீல் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி டீல் பண்ணிருக்கணும். இப்ப நான் அழுகி நிறுத்தி காமிக்கட்டுமா? ஐயோ வாங்க, நீங்க தலையெல்லாம் தூங்கினா இருடா. அதுக்கு பிறகு அந்த சின்ன பையனை இவங்க படம் ஃபுல்லா கதற விட்டதுனால கடைசியில உயிரோட இருக்கிற சூரியோட போட்டோக்கெல்லாம் மாலை போட்டு நம்ம உயிரை எடுத்திருக்காங்க அந்த படத்துல. படத்தோட பட்ஜெட் எவ்வளவு தெரியல, ஆனா படம் வெறும் 40 கோடி ரூபாய் தான் கலெக்ஷன் பண்ணி ஒரு தோல்வி படமா அடையாளம் காணப்பட்டிருக்கு. அடுத்து 9வது இடத்தை பிடிச்ச படம் ஜெமினி பிலிம் சர்க்கியூட் பிளஸ் பென்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் தயாரிப்புல சுந்தர் சி இயக்கத்துல விஷால், சந்தானம், வரலட்சுமி மற்றும் பலர் நடிப்புல கிட்டத்தட்ட 15 வருஷமா குடோன்ல இருந்து பருத்தி மூட்டையான மகரந்த ராஜா படம் தான் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு வசூல் பொங்கலே கொண்டாடி இருக்கு. இந்த படத்துக்காக விஷால் ஸ்டேஜில் பண்ண அட்ராசிட்டினால இந்த உலகமே ஸ்தம்பிச்சு போனது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சந்தானத்தினுடைய அருமையான டைமிங் காமெடி ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த சந்தோஷத்துல மக்கள் கொண்டாடி தீர்த்ததுனால சந்தான காமெடி நடிகரை மறுபடியும் நெக்ஸ்ட் லெவலுக்கு ஒரு வாரம் எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய் பட்ஜெட்ல தயாரிக்கப்பட்ட இந்த படம் 60 கோடி ரூபாய்க்கு மேல கலெக்ஷன் பண்ணிருக்கு. இந்த 15 கோடி ரூபாய் அன்னைக்கு பட்ஜெட் இப்ப கணக்கு பண்ணி பார்த்தா இது கிட்டத்தட்ட ஒரு 40 கோடியை தொட்டிருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா தோராயமா ஒரு 20 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணிருக்கு இந்த படம். அடுத்து 8வது இடத்துல HR பிக்சர்ஸ் தயாரிப்புல பண்ணையாரும் பத்மினி, சேதுபதி, சித்தா படங்களோட இயக்குனர் அருண்குமார் இயக்கத்துல சிஎன் விக்ரம், துஷாரா விஜய், SJ சூர்யா நடிப்புல வந்த வீர தீர சூரன் ஆரம்பத்துல நல்லா வேகமா டேக் ஆஃப் பண்ணாலும் இந்த படத்துல கதை திரைக்கதைங்கிற என்ஜின் கோளாறு பண்ணதுனால செகண்ட் ஹாஃப் ரொம்ப சொதப்பி குஜராத் அகமதாபாத் விமானம் மாதிரி இன்னும் மேல ஏறி பறக்க முடியாம பொத்துரு கீழே விழுந்துருச்சு. அதோட சிஎன் விக்ரமுடைய அற்புதமான உழைப்பு எப்பவும் கூட வழக்கமா வீணா போச்சு. 55 கோடி ரூபாய் பட்ஜெட்ல தயாரிக்கப்பட்ட இந்த படம் வெறும் 66 கோடி ரூபாய் தான் கலெக்ஷன் பண்ணி ஒரு தோல்வி படமா அடையாளம் காணப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற படம் $1 மில்லியன் ஸ்டுடியோஸ் பிளஸ் MRP என்டர்டைன்மெண்ட் தயாரிப்புல புதிய இயக்குனர் அபிஷாந்த் ஜீவந்த் இயக்கத்துல சசிகுமார், சிம்ரன், யோகி பாபு, MS பாஸ்கர் மற்றும் பலர் நடிப்புல ரெட்ரோங்கிற பெரிய யானையோட காதுக்குள்ள புகுந்த எருமான டூரிஸ்ட் ஃபேமிலி படம் தான். நல்ல அருமையான கதை திரைக்கதை கண்டென்ட்டோட எடுத்த பழைய இயக்குனரோ புதிய இயக்குனரோ எந்த இயக்குனர் படமா இருந்தாலும் மக்கள் ஏத்துக்கிடுவான்னு நிரூபிச்ச படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி. படத்துல நம்ப தகுந்த காட்சிகள் இல்ல, எமோஷனல் சீன்கள், சென்டிமெண்ட் ஃபீலிங்ல வலுக்கட்டாயமா தெரிஞ்சிருக்காங்கன்னு டிராபேக்ஸ் இந்த படத்துல நிறைய இருந்தாலும் பாசிட்டிவ் வைப்புங்கிற ஒரு விஷயத்துக்காகவே வெறும் 8 கோடி ரூபாய் பட்ஜெட்ல தயாரிக்கப்பட்ட இந்த படம் கிட்டத்தட்ட 90 கோடி ரூபாய்க்கு மேல கலெக்ஷன் பண்ணிருக்கு. இந்த வருஷம் இந்த பெரிய நடிகர்களுடைய படங்களை விட அதிக லாபம் சம்பாதிச்சு கொடுத்த படங்கள் இந்த படம் தான் முதல்ல இருக்கு. அடுத்த 6வது இடத்துல ராஜ்கமல் பிலிம் இன்டர்நேஷனல் பிளஸ் மெட்ராஸ் டாக்கீஸ் தயாரிப்புல மணிரத்னம் இயக்கத்தில் கமலஹாசன், சிம்பு, த்ரிஷா, அபிராமி மற்றும் பலர் நடிப்புல வந்த தக்லைஃப்ங்கிற சுவர் எத்தனை உயிர்களை காவு வாங்கிச்சுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். விக்ரம், அமரன் மாதிரி பெரிய கிட்டு படங்களா கொடுத்து தன்னுடைய கம்பெனி லாபத்துல கொண்டு போன கமலஹாசனே ஒரே கம்பெனி இழுத்து மூட வச்ச பெருமை நம்ம மணிக்கு தான் சேரும்.
அந்த அளவுக்கு பொன்னியின் செல்வன் படத்துக்கு அப்புறம் சரித்திர சம்பவம் பண்ணியிருக்காரு மணிரத்னம். இதுக்கு மேல அந்த படத்தை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. சொன்னா உங்களுக்கு தான் மன உளைச்சல் ரொம்ப அதிகமாகும். ஸோ அதனால அந்த வழியெல்லாம் ஞாபகப்படுத்த வேணாம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 200 to 300 கோடி ரூபாய் பட்ஜெட்ல தயாரிக்கப்பட்ட இந்த படம் 100 கோடி ரூபாய் கூட கலெக்ஷன் பண்ணாம 98 கோடி ரூபாய் தான் கலெக்ஷன் பண்ணிருக்கு. நான் சொன்னது தியேட்ரிக்கல் கலெக்ஷன். அடுத்து நம்ம பார்க்க போற படம் ஸ்டோன் பிஞ்சி பிலிம்ஸ் பிளஸ் 2D என்டர்டைன்மெண்ட்ஸ் தயாரிப்புல கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா, ஜோஜு ஜட்ஜ், பூஜா கெட்டி மற்றும் பலர் நடிப்புல ரெட்ரோ படம் தான். எப்பவும் போல கார்த்திக் சுப்ராஜ் தன்னுடைய எல்லா படங்களுடைய செகண்ட் ஹாஃபையும் சாமிக்கு நேர்ந்து விட்டுருவார்னு மறுபடியும் நிரூபிச்ச படம் தான் ரெட்ரோ. கார்த்திக் சுப்ராஜ் நல்ல ஒரு இயக்குனர், சூர்யாவும் அருமையான ஒரு நடிகர். அப்படி இருந்து சில நேரங்கள் பாசிட்டிவும் சேரும் போது டபுள் பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்குன்னு எதிர்பார்த்தா கமலும் மணிரத்னமும் இணைந்த தக்லை படம் மாதிரி இந்த படம் நிறைய ரசிகர்களுடைய உயிரை காவு வாங்கியிருக்கு. 60 கோடி ரூபாய்க்கு மேல தயாரிக்கப்பட்ட இந்த படம் கிட்டத்தட்ட 104 கோடி ரூபாய்க்கு மேல கலெக்ஷன் பண்ணாலும் சூர்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு தோல்வி படம் தான். அடுத்து 4வது இடத்தை பிடிச்ச படம் கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜில் ஐசியூல இருந்த லைகா ப்ரொடக்ஷன்ஸ்க்கு ஆக்சிஜன் கொடுக்குறேன்னு நம்ம கிட்ட இருந்து நிறைய ஆக்சிஜனை கொடுக்கிற படம் தான் மகிழ் திருமணி இயக்கத்துல அஜித், த்ரிஷா, அர்ஜுன் மற்றும் பலர் நடிப்புல வந்த விடாமுயற்சி. இந்த படத்துல வித்தியாசமா அஜித்துக்கு மாஸ் டயலாக்கள் இல்லாம, ஓவர் பில்டப் விஷயங்கள் இல்லாம, பஞ்சி டயலாக் இல்லாம படம் எடுக்கிறேன்னு கதை திரைக்கதையும் சுத்தமா இல்லாம எந்த ஹாலிவுட் படத்துல இருந்து காப்பி அடிச்சாங்களோ அந்த படத்தோட கதை திரைக்கதையை கொஞ்சம் கூட அப்டேட் பண்ணாம இந்த படத்தை எடுக்கிறேன்னு நம்ம உயிரை எடுத்திருக்காரு மகிழ் திருமணி. இந்த படத்துக்கு விடாமுயற்சின்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா கொஞ்சம் கூட த்ரில்லிங் ட்விஸ்ட்கள் ஒண்ணுமே இல்லாத இந்த படத்தை கிளைமாக்ஸ் வரைக்கும் தாக்குப்பிடிச்சு மூச்சு முட்டை முக்கி முடங்கி பார்த்த ரசிகர்கள் மற்றும் படத்தோட உண்மையான ஹீரோவான நம்மளை பாராட்டி உருட்டு இருக்கிறது தான். கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் பட்ஜெட்ல தயாரிக்கப்பட்ட இந்த படம் 108 கோடி ரூபாய் வரைக்கும் கலெக்ஷன் பண்ணி இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனியான லைகா ப்ரொடக்ஷன்ஸ் ஐசியூல இருந்து மார்ச் வரைக்கும் அனுப்பியிருக்கு இந்த படம். ஒருவேளை அடுத்து வர போற இந்தியன் 3 நல்லா ஓடிச்சுன்னா அது லைகா ப்ரொடக்ஷன்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய மறு ஜென்மமா இருக்கலாம். அடுத்த படம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினிமாஸ் பிளஸ் அமிகோ கிரியேஷன் தயாரிப்புல சேகர் கமுலா இயக்கத்துல தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா மற்றும் பலர் நடிப்பு தமிழ், தெலுங்கு 2 லாங்குவேஜ்லயும் வெளியான குபேரா சினிமா தான். தமிழ்ல மிக்சடு ரிவ்யூ கிடைச்சு இந்த படம் ஃபிளாப் ஆனாலும் தெலுங்கு மனவாடுகள் இந்த படத்துக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணி மொத்த கலெக்ஷன் 132 கோடி ரூபாய் வாரி கொடுத்திருக்காங்க. தமிழ்ல தனுஷ் ஓரளவுக்கு மாஸ் ஹீரோவா வளர்ந்ததுனால அவர் பிச்சைக்காரனா நடிச்சது தமிழ் மக்கள் அந்த அளவுக்கு ஏத்துக்கிடலனாலும் தெலுங்கு ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால திருப்பதி மலை அடிவாரத்தில் உட்கார வேண்டிய தயாரிப்பாளர் ஜஸ்ட் எஸ்கேப் ஆகி திருப்பதியுடைய 2வது மலையில உட்கார்ந்திருக்காரு. ஆனாலும் கிட்டத்தட்ட 120 கோடி ரூபாய் பட்ஜெட்ல தயாரிக்கப்பட்ட இந்த படம் 132 கோடி ரூபாய் தான் கலெக்ஷன் பண்ணி ஒரு தோல்வி படமா அடையாளம் காணப்பட்டிருக்கு. அடுத்த 2வது இடத்தை பிடிச்ச படம் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்புல ஓமை கடவுளைப்புகள் அஸ்வந்த் மாரிமுத்து இயக்கத்துல பிரதீப் ரங்கநாதன், மிஷ்கின், அனுபமா பரமேஸ்வரன், கயாத் லோகர் மற்றும் பலர் நடிப்புல வந்து பட்டைகளை பண்ண டிராகன் படம் தான். வழக்கம் போல கெத்து காமிக்கிற காலேஜ் பையனை ஹீரோவை காமிச்சு இந்த சமுதாயத்தை கெடுக்காம காலேஜ்ல ரொம்ப ஓவரா ஆட்டம் போட்ட அது நம்ம படிப்பை, நம்ம வாழ்க்கையை, நம்ம காதல், நம்ம கல்யாணத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும்னு அழகா படம் எடுக்கிற மாதிரி பாடத்தை நடத்தின ஐடியா, பிரசன்ட் பண்ண ஐடியா நல்லா சூப்பரா இருந்தது. கிட்டத்தட்ட 37 கோடி ரூபாய் பட்ஜெட்ல தயாரிக்கப்பட்ட இந்த படம் 150 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணி ஓபன் கலெக்ஷன் கிங்கான அஜித்தோட விடாமுயற்சி படத்தோட கலெக்ஷனே ஓவர்டேக் பண்ணது மட்டும் இல்லாம மற்ற பெரிய ஹீரோக்களுடைய படத்தோட கலெக்ஷனே ஓவர்டேக் பண்ணிருக்கு இந்த படம். இந்த படம் ஃபேமஸ் ஆச்சோ இல்லையோ, இந்த படத்துல அறிமுகமான கயாத் லோகர் இந்த படத்தோட பயங்கர ஃபேமஸ் ஆனாங்க. 35 லட்சம் ரூபாய் மேட்டர்ல. அடுத்து முதல்ல எடுத்து பிடிச்ச படம் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்புல அஜித், த்ரிஷா நடிப்புல ஆதிக் ரவிச்சந்திரன் குட்டு நினைச்சு பேட் அக்லியா எடுத்த படம் தான் ஜிபியு. ராமனை பத்தி கம்பர் வால்மீகி பாடின ராமாயணத்தை விட ஆதிக் பல மடங்கு மேல போய் தல புராணம் எழுதி தல வரலாறு படிச்ச படம் தான் இந்த ஜிபியு. கடைசியில இந்த படத்துக்கு நீங்க ஏற்கனவே நடிச்ச விடாமுயற்சி படம் எவ்வளவோ பரவாயில்லன்னு அஜித்துக்கு பயங்கரமா பாராட்டு வாங்கி கொடுத்த படம். அஜித் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் லைஃபை காலி பண்ணதுக்கு அப்புறம் வெற்றிகரமா மைத்ரி மூவி மேக்கர்ஸ்க்கு மங்களம் சுப மங்களம் பாடின படம் தான் இந்த ஜிபியு. அடுத்து இனி மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தமிழ் படம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. தியேட்டர்ல இந்த ஜிபியு படம் பயங்கர ஹிட் இருந்து திருப்பூர் சுப்பிரமணியன் சொன்னாலும் ரெட்ரோ ஏன் அக்லை படம் பார்த்த ரசிகர்கள் கூட இப்ப ஆஸ்பத்திரியில இருந்து குணமாகி டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டாங்க. ஆனா ஜிபியு படம் பார்த்த ரசிகர்கள் தான் இன்னும் ஐசியூல இருக்காங்கன்னு பிபிசில லேட்டஸ்டா ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஓடிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 270 கோடி ரூபாய் பட்ஜெட்ல தயாரிக்கப்பட்ட இந்த படம் தியேட்டர்களுக்கு 60 கோடி ரூபாய் நஷ்டத்தை உண்டாக்கி வெறும் 210 கோடி ரூபாய் தான் கலெக்ஷன் பண்ணிருக்கு. ஓகே நண்பர்களே, இந்த 7 மாசத்துல தமிழ் சினிமாவில் அதிக கலெக்ஷன் பண்ண 10 படங்களை
பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்த்த 10 படங்கள் தியேட்டர்களுக்கு லாபம் கொடுத்த படங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 3 தான். மதகாத ராஜா, டூரிஸ்ட் ஃபேமிலி அண்ட் டிராகன் மட்டும்தான். அப்புறம் அந்த டாப் 10 லிஸ்ட்ல இல்லாத குடும்பஸ்தன் படம். மற்ற படங்கள் எல்லாமே ப்ரொடக்ஷன் டீம் அண்ட் தியேட்டர்களுக்கு எல்லாம் நஷ்டம் தான் கொடுத்துருக்கு. இதுல பெரிய நடிகர்கள் படம் வேணா தியேட்டர்கள் பிசினஸ், சேட்டலைட் பிசினஸ், ஓடிடி பிசினஸ் ஓரளவுக்கு லாபத்தை கொடுத்துருக்கலாம். மற்ற படங்கள் எல்லாமே கண்டிப்பா நஷ்டம் தான் கொடுத்துருக்கு. இப்ப தலைவன் தலைவி நல்லா ஓரளவுக்கு ஓடிட்டு இருக்கு, மாரிசன் ஓடிட்டு இருக்கு. அடுத்து இந்த 2025 முடியறதுக்குள்ள கூலி, கருப்பு, இட்லி கடை மாதிரி பெரிய படங்கள் ரிலீஸ் ஆக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த படங்களோட ரிசல்ட் எல்லாமே நம்ம 2025 டிசம்பர் லாஸ்ட் கொடுக்க போற அடுத்த டாப் 10 கலெக்ஷன் மூவி லிஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த சினிமா அனாலிசிஸ் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க, நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களுடைய அன்பான மேலான ஆதரவை கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டு இதே சினிமா அனாலிசிஸ் நிகழ்ச்சியில உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்.